அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையேற்று பொடியன், விஜின்னு சொல்லி அவர் மலையேற்று பொடியன், மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பொடியன். அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிபட்டது. போலீஸ் பிடிச்சி சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்சது. சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தியில் சனங்கள் போலீஸுக்கு அறிவிச்சு தான் பிடிச்சது. மற்ற 2 இது யாருக்கும் தெரியாது. அது 2 பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்டால் ஊற்றி கரைச்சி செஞ்சவங்களோ தெரியாது. அது 2 பேர் எதுவும் இன்னும் இது இல்லை. அந்த இடத்தையும் விற்றுட்டாங்க. பார்க் ரோட் 120 அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்கள் ரூபானி கொடுத்தாலும் விளைஞர் கேஎஸ் ராஜான்னு சொல்லி அவரை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்களோட மீடியா இதில் தான் அவரை கொண்டு வந்தது. கொண்டு வந்து 3-4 மாதமாக இருந்தது. அவர் மற்ற குடிவ பிரச்சனை இருக்கிறபடியே அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன இடத்துல அவரை வெளியில் அனுப்பாமல் வச்சுருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கிறக்கூடாதுன்னு சொல்லி கோல்பீஸு பிஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனட்டை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க. இவரெல்லாம் விசாரணை அது இதுன்னு சொன்னால் முழு இது மும்முரமாக நின்று முன்னுக்குண்டு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். வெளில முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் இப்போ இருக்கிறது முழுக்க சுவிஸ் பேங்க்லையும் ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஒரு ஆள் இருக்கிறார். முழு இது மாற்றி அனுப்புகிறவர் இருக்கிறார், கொழும்புல இருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு அவர் ஹோட்டலும் போட்டு சைவ கடவுனுக்கு ஓட்டி கொடுத்துருக்காரு. 1 கோடி ரூபா செலவழிச்சு அவர் இப்படி இருந்த ஒருத்தர் தான் ஓனியால். இவ்வளவும் செஞ்சதுகள் யார்கிட்ட எல்லாம் எங்களை சம்பள காசு மற்றது சந்திரிகாட கவர்மெண்ட்டில் 3 கோடி ரூபா சந்திரிகா கொடுத்தது ஜனாதிபதி இருந்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு. அந்த 3 கோடி ரூபா வீட்டை வாங்கி 7 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. விற்று தான் தவராசாவும் டக்ளஸும் பிரச்சனைப்பட்டு தான் அவைகளுக்குள்ள முரண்பாடுபட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிருந்தோம். இப்போ எல்லாம் ஒன்று தான். போலீஸில் நான் அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன். 2025 2ஆம் மாதம் 15ஆம் தேதி என்னை வாக்குமூலம் கூட சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன். திருப்பி அவரை விசாரிக்கிறோம்ட்டாங்க டக்ளஸ். திருப்பி அவரை 15-20 நாளைக்கு பிறகு விசாரிச்சுன்னு சொன்னவங்க. அதுக்கு பிறகு நான் கோல் பண்ணி காய்ச்சேன் அந்த மாத்திரையோட. அப்போ சொன்னார், இபியில் இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம்னு சொல்லி யாரையும் கட்சிக்கு எடுக்க இல்லையா. அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுக்கிறேன்னு சொன்னால், அப்போ நாங்கள் என்னது, நாங்கள் கோயில் மாடுகளா எங்களை கொண்டு போயிட்டு, அப்போ எங்கிட்ட குடும்பம்ன்ற இருக்குது, புள்ள ஊட்டி இருக்குது, அப்போ நாங்கள் என்ன செய்யுது. ஆனால் இவையில் அதெல்லாம் திருப்பி எல்லாம் இவையில் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தோம். இந்த இதில் இருக்குது அந்த சம்பந்தமாக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி. நான் சொன்னால் போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன்.